வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஏரிக்கு வந்திருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் இந்த ஏரிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஊர் தான் இது. ஸோ நிறைய ஜிலேபி மீன்கள்லாம் இந்த ஏரியில் இருக்குது. தூண்டியும் மண்புழுவும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பிடிக்கலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி தூண்டிலில் கிடச்ச அனைத்து மீன்களும் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன்கள் தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உடனுக்குடன் மீன் கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். அரிசி போட்டிங்களா? அடிங்க அடிங்க. அட்னா அட்னா எல்லாம் ஒரே சைஸ் வராங்க. நான் ஒரு இதை வச்சே நிறைய பிடிச்சிடுவேன். பெருசு இல்லை. இது போதும் தலை. கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் போட்டு போட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண விட மாட்டாங்க. பொறுமையாக 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 பொறுமையாக. ரோஸ் ஜிலேபி இல்லை அது கூட இருக்கு. சரிண்ணா, பெருசாக இருக்குது தூண்டின்னா, அதனால் ரொம்ப கஷ்டமாகுதோ? இல்லை, இது சைஸ் தான் இல்லை. சொல்கிறேன் செம்ம சைஸ். இதெல்லாம் அந்த மரம் மாட்டேஷன் ஆட்டம் காமிச்சிருந்தானாங்க. பிடிச்சின்னாங்க. இந்த மாட்டேஷன் நினைக்கிறேன்.
சின்னதுன்னு நினைக்கிறேன். சின்னதுங்களா? கட்டணும் கட்டணும். இது போதல்ல ஒரு ம் முனையில மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இறையை கோத்து போட போட மீன் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அருமையான ஒரு மீன் வேட்டை. ஸோ நண்பர்களே, இந்த அருமையான மீன் வேட்டையை முடிச்சுக்கிட்டு இதோட கிளம்ப போகிறோம். அடுத்தது புது ஏரிக்கோ இல்லை ஆற்றுக்கோ கிளம்ப வேண்டியது தான். தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.